ஆமென். சங்கீதம் 11:4. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது. தாவீது ராஜாவின் உயிருக்கு மறைமுகமாய் சில தந்திரங்கள், சில திட்டங்களை சத்துரு போட்டிருப்பதை தாவீது ராஜாவோடு இருந்த ஜனங்கள் அறிந்து தாவீது ராஜாவிடம் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்கள். நீர் மலைக்கு தப்பி போய்விடும், இங்கு இருந்தால் உம்முடைய ஜீவனுக்கு அழிவு வந்து விடும், அதனால் மலைக்கு சென்று விடும் என்று தாவீது ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள். மலை தப்பித்து கொள்ளுகிற வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற இடம்தான் மலை. ஏனென்றால் மலை பகுதியில் பார்த்தீங்கன்னா அநேக குகைகள் மறைந்து கொள்வதற்கு ஏதுவாய் இருக்கும். அதனால் சத்துருவால் சீக்கிரம் வந்து அவர்களை அழித்து விட முடியாது. அதனால் தாவீதுக்கு அவரை சுற்றி இருந்தவர்கள் கொடுத்த ஆலோசனை, நீர் உம்முடைய பிராணனை பாதுகாக்க வேண்டும் என்றால் மலைக்கு சென்று விடும் என்று. ஆனால் தாவீது அந்த நேரத்திலே எனக்கு பாதுகாப்பு கொடுப்பது மலை அல்ல, மாறாக என் தேவன் ஆலயத்தில் வீற்றிருக்கிறார், ஆலயமே எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்று தாவீது இந்த வேத பகுதியிலே சொல்லுவதை பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஏனென்றால் ஆலயத்திலே துதியும் ஸ்தோத்திரமும் கர்த்தரை தேடுகிற இருதயமும் இருக்கிறபடினால் நம்மை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் அந்த ஜனங்களின் மத்தியிலே வந்து வாசம் பண்ணுகிறார். ஆலயத்திலே தேவன் வசிக்கிறார், ஆலயத்திலே தேவன் வாழுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஆலயத்திலே ஆசீர்வாதம் உண்டு. சங்கீதம் 65:4 வேதம் சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் நாங்கள் திருப்தி ஆவோம் என்று. அப்போ ஆண்டவருடைய ஆலயம், நம்முடைய ஆலயம் கர்த்தர் தங்குகிற வீடாய் இருக்கிறது. அந்த வீட்டிலே ஒரு சில நன்மைகள் இருக்கிறது. அந்த நன்மைகளினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆலயத்திலே சில நன்மைகள் இருக்கிறது. தேவனுடைய கிருபை இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, நிறைவு இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆலயத்திலே இந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. இதை அறிந்து கொண்ட முற்பிதாவாகிய நம்முடைய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களெல்லாம் அங்காங்கே ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதித்தார்கள். காரணம், அவர்களுக்கென்று ஒரு நிலையான இடம் இல்லை. அவர்கள் ஆடு மேய்த்த தொழிலை செய்ததினாலே பரதேசியாய் அங்கங்கே சுற்றி திரிந்தார்கள். ஆனால் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் ஆண்டவர் அந்த இடத்திலே இறங்கி வருவார். அவரிடத்தில் சில நன்மைகள் எனக்கு உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொண்டது நிமித்தம் ஆங்காங்கே ஆண்டவரை தொழுது கொள்வதற்கென்று பலிபீடம் கட்டினார்கள். ஆனால் அந்த ஆராதனையின் ஒரு முறைமை, ஒரு ஒழுங்கை அறியாதவர்களாய் அவர்களுக்கு தெரிந்த பிரகாரம் ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் ஒழுங்காகவும் கிரமமாகவும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்பதற்கு ஒரு ஒழுங்குண்டு, ஒரு முறைமை உண்டு. அதை ஜனங்கள் அறிந்து கொண்டால் நிச்சயமாக கர்த்தர் அந்த இடத்தில் இறங்கி வருவார். அந்த இடத்தில் அவர் வாசம் பண்ணுவார். வாசம் பண்ணுகிற இடத்திலே ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னா பாருங்க, நீங்க உங்க வீட்டுல பெஸ்டா என்ன இருக்குதோ அதை எனக்கு தரணும்னு விரும்புவீங்க. ஹல்லேலூயா. நல்ல சாப்பாடு இருக்கிறதே, நல்ல ஆகாரத்தை எனக்கு தரணும் நீங்க எதிர்பார்ப்பீங்க. உங்க வீட்டில் இருக்கிற நன்மையினால என்ன நீங்க திருப்தியாக்க விரும்புவீங்க. நீங்களே உங்க வீட்டு நன்மையினால மனிதர்களை திருப்தியாக்க விரும்பும் போது நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய வீட்டின் நன்மையினாலே அவரை தேடி வருகிற ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி அனுப்ப போதுமானவர். அதுதான் ஆலயத்தின் மேன்மை. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் ஜனம் நான் கொடுக்கிற நன்மையினால் திருப்தி ஆகணும். ஆனால் அதற்கென்று ஒரு விதம் இருக்கிறது, அதற்கென்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விருப்பம் கொண்டார். ஹல்லேலூயா. அப்படி அவர் விருப்பம் கொண்டது நிமித்தம் தேவனே ஒரு திட்டத்தை மனிதனுக்கு காண்பித்து கொடுத்தார். அதுதான் ஆசாரிப்பு கூடாரம் என்கிற முறைமை. ஆராதனை ஒழுங்கை காண்பித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த உலகத்திலே மனிதர்களிடம் ஸ்தாபிக்க
சொன்னது ஆசாரிப்பு கூடாரம். அல்லேலூயா. அதை மோசேயிடம் ஆண்டவர் கட்டளையாய் சொன்னார். நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தால் தெரியும். 25ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 8-9 வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அல்லேலூயா. மனிதர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவதற்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று தேவன் மனிதனுக்கு கட்டளை கொடுக்கிறார். அல்லேலூயா. வாசஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று ஆண்டவர் வெறுமனையாய் சொல்லவில்லை. மாறாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவதற்காக, நான் மனிதரோடு வாழும்படியாக எனக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அல்லேலூயா. அதுதான் ஆசாரிப்பு கூடாரம். அல்லேலூயா. இது மனிதரால் உண்டாக்கப்பட்ட ஒன்றல்ல, இது தேவாதி தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு தீர்மானம், ஒரு திட்டம். ஆசாரிப்பு கூடாரம் ஆராதனையின் முறைமை. அல்லேலூயா. ஆமென். ஆசாரிப்பு கூடாரம் ஆராதனையின் முறைமை. அல்லேலூயா. ஆமாம். தேவன் ஒரு இடத்திலே வாசம் பண்ண வேண்டும் என்றால், வாசம் பண்ணுகிறார் என்றால் அது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. அல்லேலூயா. அப்ப அந்த அசாத்தியமான காரியங்களை செய்கிற தேவனை நாம் தொழுது கொள்வதற்கென்று சில வரைமுறைகளையும் சில காரியங்களையும் கற்றுத் தருகிறார். அல்லேலூயா. அதிலே தேவன் மனிதனுக்கு சொன்ன முதலாவது கட்டளை பாருங்க. அதிலே இந்த 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின் படியும் நீ அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை செய்வாயாக. நான் உனக்கு காண்பித்து தருகிற மாதிரியின் படி நீ அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை செய்யணும். உன் சிந்தனையினாலேயோ உனக்கு தோன்றதுமாலேயோ இல்லை உனக்கு என்னென்னலாம் யோசிக்கிறியோ அது மாதிரியெல்லாம் நீ செய்யக்கூடாது. நான் காண்பித்து தருகிற முறைமையில நீ ஆராதனை செய்ய வேண்டும். அந்த ஆராதனை கர்த்தருக்கு விருப்பமுள்ள ஆராதனையாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நமக்கு அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும். அந்த ஆசாரிப்பு கூடாரத்திற்கு ஒரே வாசல் இருக்க வேண்டும். ஏக வாசல். ஹல்லேலூயா. ஏக வாசல். வேற ஒரு வாசலும் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜனத்திற்கு தந்த கட்டளை. இன்னைக்கு நீங்க ஆலயத்துக்கு வந்தீங்க, இந்த வாசல் வழியா தான் எல்லாரும் வந்தீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாசல் வழியா தான் வந்து எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? எப்படிப்பட்ட வாசலோடு ஆலயத்துக்குள்ளால வர வேண்டும் என்று சங்கீதம் 104 ஆண்டவர் சொல்கிறார். துதியோடும் புகழ்ச்சியோடும் ஸ்தோத்திரத்தோடும் அவருடைய பிரகாரத்துக்குள் வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரே வாசல். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வர வேண்டும் என்றால் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் வர வேண்டும். ஆசாரிப்பு கூடாரத்தின் அருகே வர வேண்டும் என்றால் அங்கு ஒரே வாசல் தான், வேறு வாசல் இருக்கக்கூடாது. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவஜனமே, நீ ஆராதிக்க வேண்டிய ஒரே வாசல், ஆராதிக்க வர வேண்டிய ஒரே வாசல் துதி, புகழ்ச்சி, ஸ்தோத்திரம், அவருக்கு மகிமையை செலுத்திக் கொண்டேதான் ஆண்டவருடைய சமூகத்திலே நீ வர வேண்டும். இதை தவிர வேறு எந்த வாசலோடு நீ வரக்கூடாது. ஆண்டவர் தந்த கட்டளை. எந்த சிந்தனையோடு வரக்கூடாது. பலர் ஆலயத்துக்கு வரும்போது பல யோசனையோடு பல சிந்தனையோடு வருவாங்க. ஹல்லேலூயா. சாயங்காலத்தில் ரூபாக்கு குழுவுக்கு காசு கட்டணும், பிள்ளை இன்னைக்கு வருவான், இப்படி பல யோசனையோடு தான், குழப்பத்தோடு தான் ஆலயத்துக்கு வருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரே வாசல். சொல்லுங்க, ஒரே வாசல். துதியோடும் புகழ்ச்சியோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து முறுமுறுப்போடு மௌனத்தோடு வரக்கூடாது. வாயில கர்த்தரை துதிக்கிற துதி. ஹல்லேலூயா. ஏன் துதித்து கொண்டே வரணும்? இன்றைக்கு நீங்க இந்த பகல் வேளையில் இந்த ஸ்தலத்தில் இருந்து ஆராதிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் முன்கூட்டியே திட்டம் வைத்திருந்தார். இன்னும் ஒரு சிலரை இன்னும் கூட்ட வேண்டும் என்று கர்த்தர் திட்டம் வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் எல்லாராலும் ஆலயத்துக்குள் வந்து உட்கார்ந்து ஆராதிக்க முடியவில்லை. ஒரு சிலராய் இருக்கிற நீங்களும் நானும் தான் ஆலயத்தில் வந்திருந்து ஆராதிக்கிறோம். இது பரலோக தேவனுடைய விசேஷித்த அழைப்பு.
ஹல்லேலூயா. அவர் நம்மை தன்னை ஆராதிக்கும்படியாக அழைத்தது நிமித்தமே தான் அவர் இந்த இடத்திலே கொண்டு நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு அழைப்பு இருந்தும் நிர்விசாரம், அலட்சியம், ஆராதனையின் மகிமையும் மேன்மை தெரியாதவர்களாய் அடுத்த வாரம் பார்க்கலாம் என்கிற ஒரு எண்ணம். ஹல்லேலூயா. இது எதனால் வருகிறது? தேவனை குறித்தும் ஆராதனை குறித்த ஒரு அறிவு இல்லாத ஒரு காரணத்தினால் தான். அடுத்த வாரம் பார்த்துடலாம், அடுத்தும் ஒரு செவ்வாய் இருக்குது, அடுத்தும் வாரங்கள் இருக்குது, நம்ம பார்த்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம அலட்சியமாய் இருக்கிற ஒரு எண்ணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால பாருங்க, நம்மள ஆண்டவர் இந்த இடத்துல அழைச்சி வந்திருக்காருன்னா அவருடைய அன்பினால தான் அந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போதான் போன் வர பிசாசு, ஆண்டவர் உங்களை இன்னைக்கு இந்த இடத்துல கூட்டிட்டு வரணும்னு திட்டம் வச்சிருந்தாருன்னா பிசாசும் அந்த திட்டத்தை முறியடிக்கிறதுக்கு பார்ப்பான். இவளை இன்னைக்கு இந்த ஆலயத்துல கொண்டு வந்து ஆராதிக்க விடக்கூடாது. ஏன்னா ஆலயத்தின் நன்மையினால் அவ திருப்தி ஆகிடுவார். ஆலயத்துல ஆசீர்வாதம் உண்டு, ஆலயத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார், அவருடைய சமூகத்தில் வருகிற பிள்ளைங்க வந்த வண்ணமா போகாது. அதனால இவ ஆசீர்வாதத்தை சொந்தப்படுத்த கூடாதுன்னு பிசாசும் திட்டத்தை போடுவான். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல உங்களுக்கு வராத போன் வரம் பாருங்க, அப்படியே நம்ம எடுத்து பேசிட்டே இருப்போம். இங்க இருந்து ஆவியானவர் சொல்லுவார், போமா சபைக்கு போமா. ஆனா நமக்கு இருதயத்துல பேசுறவங்களுடைய பேச்சு நல்ல இனிமையா இருக்கு. பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம். நிர்விசாரம். ஹல்லேலூயா. பிசாசு அழகா அவனுடைய திட்டத்துக்குள்ள போட்டு நம்மளை அமைக்கிட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் மொபைல்னால ஆண்டவர் ஆராதிக்க வராம வீட்டுல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்கம்மா தெரியுமா? சத்துரு போட்ட திட்டத்துக்குள்ள அகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் நானும் அந்த திட்டத்தையும் கர்த்தர் மாற்றி அழைத்து கொண்டு வந்த விசேஷத்தை அழைப்புக்கு பாத்திரவானா இருக்கிறபடியால் நாம் வரும்போதே ஸ்தோத்திரத்தோட சொல்லணும், ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, ஆலயத்தின் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக என்னை நீங்க இந்த இடத்துல கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ, எத்தனை பேர் பாருங்க ஐசியூல இருந்து உயிருக்காக போராடி கொண்டிருக்காங்க. ஒரு 5 வருஷம் எனக்கு ஜீவன் கூட கிடைக்காதா, என் பிள்ளைங்களை ஒரு நிலமா ஆக்கிடுவேன், என் ஜீவன் கிடைக்காதான், ஜீவனுக்காக எத்தனை பேர் அழுது மன்றாடி கொண்டிருக்காங்க. இன்று வரைக்கும் நம்முடைய ஜீவனுக்கு ஒரு ஆபத்தும் அனுமதிக்க விடாதபடி, வர விடாதபடி கர்த்தர் நம்மை காத்து நடத்துறார்னா எத்தனை நன்மைகள் அவருக்கு சொல்லி அவரை நன்றியோடு துதித்து புகழ்ச்சியோடு ஸ்தோத்தரித்து ஆலயத்துக்குள்ள வரணும். எத்தனை எத்தனை ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஓ, அந்த வாயினால ஸ்தோத்தரிக்காம, அதை உணர்ந்தா துதிக்காம மகிமைப்படுத்தாம இருக்க முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்தது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு தருணம், ஒரு வாய்ப்பு. ஹல்லேலூயா. அதை நினைத்து ஆண்டவரை துதித்து கொண்டே வரணும். தேவையில்லாத வாசலோடி வரக்கூடாது. ஹல்லேலூயா. தேவையில்லாத எண்ணத்தோடு வரக்கூடாது. ஒரே வாசல், ஏக வாசல், துதி, ஸ்தோத்திரம், மகிமை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஏன்னா அந்த ஆலயம் பாருங்க, நம்ம பார்க்கிற இந்த 2 சுவர் இல்ல, நம்ம பார்க்கிற இந்த 4 சுவர் இல்ல ஆலயம். இந்த ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார், தேவன் வாழுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆலயத்திலே தேவன் வாழுகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆலயம் ஒரு ஸ்தலத்திலே உருவாக்கப்படுகிறது என்றால் அந்த ஸ்தலத்திற்கு அது ஆசீர்வாதம். அந்த ஆலயத்தின் மூலமாக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம், அந்த ஆலயத்தின் மூலமாக ஒரு தனி நபருக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆலயத்திலே நம்ம மனுஷனை பார்க்க வரல, ஆலயத்திலே வாசம் பண்ணுகிற கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட இருதயங்களை தொட்டு சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்தி உருவாக்குகிற இடம்தான் ஆலயம். கண்ணீரோடு வருகிறவர்களை தேவன் கண்ணீரை ஆற்றுகிற இடம்தான் ஆலயம். எனக்கு யாருமே இல்லை என்று, ஒருவரும் எனக்கு ஆறுதல் சொல்ல இல்லையே என்ற ஏக்கத்தோடு வருகிறவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கை கொடுக்கிற இடம்தான் ஆலயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அந்த ஆலயத்துக்கு என்னை கர்த்தர் அழைத்து வந்தாரேன்னு சொல்லி துதித்து கொண்டே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. 2வதாக முதல் ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஏக வாசல். ஆலயத்துக்குள்ள ஒரு ஆசாரிப்பு கூடாரத்துக்கு ஒரே வாசல். என்ன வாசல்? துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் மகிமைப்படுத்துவதும். 2வதாக பாருங்க, 2வதாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 5 முழ நீளமும் 5 முழ அகலமாக சீத்தி மரத்தால் பலிபீடத்தையும்
உண்டு பண்ணுவாயாக. ஆண்டவர் அடுத்தது நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற முறைமையை ஆசாரிப்பு கூடாரத்தில் கற்றுக் கொடுக்கிறார். 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக சித்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, பலிபீடத்தை உண்டு பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, ஹல்லேலூயா. பலிபீடத்தை முதல் ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒரு வாசலை உண்டு பண்ணு. இரண்டாவதாக பலிபீடத்தை உண்டு பண்ணு. ஹல்லேலூயா. இப்ப வாசல் வழியா வந்துட்டோம், துதிச்சு ஸ்தோத்தரிச்சு மகிமைப்படுத்தி வந்துட்டோம். பாருங்க, வந்த உடனே இங்க ஆலயத்துல பாத்தீங்கன்னா, இங்க ஆலயத்துல இங்க ஆசாரிப்பு கூடாரத்துல ஆண்டவர் சொன்ன முறைமையின்படிதான் ஆராதனை நடந்துட்டே இருக்கும். நீங்க வரும்போது சில நேரத்துல ஆராதனை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிற ஒரு சூழ்நிலை வரும், வந்திருக்கும். எப்படின்னா, நாங்க பாட்டு பாடி மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ற நேரத்துக்கும் வந்துருவீங்க சில நேரம். ஹல்லேலூயா. ஆமா, சில நேரத்துல எங்க வருவோம், நீங்க ஆராதனைக்கு வரும்போதே இங்க ஆலயத்துல என்ன நடந்துட்டு இருக்கும்? ஹல்லேலூயா. ஆமா, பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, இல்லது சாட்சி நடந்துட்டு இருக்கும். சிலர் வரும்போது காணிக்க போட்டுட்டு இருப்பாங்க, சிலர் வரும்போது பிரசங்கம் தொடங்கி இருக்கு, சிலர் வரும்போது ஆமேன் சொல்ற நேரம், ஆமேன் சொல்ற நேரத்துக்கும் சிலர் வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. நீங்க எப்ப எந்த நேரத்துக்கு வந்தாலும் ஆலயத்தின் ஆசீர்வாதத்தையும் ஆராதனையில் உள்ள நன்மையை நீங்க சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் பலிபீடத்துல போய் நிக்காம, பலிபீடத்துல நிக்காம நீங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழையவே முடியாது. பலிபீடம் என்றால் என்ன? பாவ அறிக்கையும் மனம் திரும்புதலும். அல்லேலூயா. நீங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி, அல்லேலூயா, இன்னைக்குள்ள ஆராதனை ஆசீர்வாதத்தை நீங்க சொந்தப்படுத்தணும் விரும்புனா நீங்க பலிபீடத்துல வரணும். வந்த உடனே முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, இந்த ஒரு வார காலம் எத்தனையோ மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் என் வாழ்க்கையில உண்டு. ஒவ்வொன்றையும் முழங்கால் போட்டு தேவ சமூகத்துல ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆராய்ந்து பார்த்து நிச்சயமா ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல சில காரியங்களை காண்பித்து தருவார். அவைகளை குறித்து தேவ சமூகத்துல அறிக்கை செய்யணும். இதுதான் பலிபீடம். ஆண்டவர் சொல்ற பலிபீடத்தை உண்டாக்கு. நீ ஆராதிக்கும் போது நீ முழங்கால் படிட்டு நீ வந்து பாவங்களை அறிக்கை செய். ஹல்லேலூயா. ஆமென். பாவ அறிக்கை ரோமர் 12:1 இருக்குது பாருங்க. 12:1. ஒரு வாரம் நம்ம செஞ்ச காரியங்களை எல்லாம் தேவ சமூகத்துல நினைவு கூர்ந்து பாவங்களை நம்ம அறிக்கை செய்துட்டு, பாவங்களை அறிக்கை செய்யறது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம், அதை விட்டு விலகுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். அல்லேலூயா. என்ன மன்னிங்க ஆண்டவரே, நான் ஒரு பாவியை, நம்ம ஒரு பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போ அவங்க சமூகத்துல நான் நிக்கிறேன், என்னை நீங்க பரிசுத்தப்படுத்தணும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம பாவங்களை ஹல்லேலூயா அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்கிறதோட விட்டுட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்து அறிக்கை செய்கிறதே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், அதுலேருந்து கொஞ்சமாவது மனமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ பாருங்க, நம்ம எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு படித்தவங்களா இருக்கட்டும், எவ்வளவு பணபலம் உள்ளவங்களா இருந்தாலும் ஆராதனையில் உள்ள ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் பாவ அறிக்கையும் மனம் திரும்புதலும் செய்தில்லாமல் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக பாருங்க, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன ஆராதனையில இருக்க வேண்டும், ஆசாரிப்பு கூடாரத்துல என்ன செய்ய கர்த்தர் கட்டளையிடுகிறார். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அந்த பாதத்தையும் உண்டாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். நீங்கள் எடுக்கிறது கஷ்டமாக இருந்தால் நானே வாசித்து உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். அதன் பிறகு வேண்டாம், நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், சரியா? ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்தில் என்ன வைக்க சொன்னார் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம். முதலாவது ஆண்டவர் வாசலை வைக்க சொன்னார், ரெண்டாவது பலிபீடத்தை ஆண்டவர் வைக்க சொன்னார், மூணாவது வெண்கல தொட்டி ஆண்டவர் வைக்க சொன்னார். எதுக்கு வைக்க சொன்னார்? நம்மளும் ஆராதிக்கும் போது ஒரு சுத்திகரிப்பு, எந்த ஆராதனையில வந்து உட்கார்ந்தாலும் ஒரு சுத்திகரிப்பு இல்லாம தேவனை நீங்க ஆராதிக்க முடியாது. பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை பரிசுத்தத்தோடு ஆராதித்தாதான் அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும், அவருடைய வார்த்தையை நம்ம கேட்க முடியும். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்தம் நிச்சயமாய் வேணும். ஹல்லேலூயா. அதற்கு தான் ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்துல வெண்கல தொட்டியை வைக்க சொன்னார். பாருங்க, பலிபீடத்துல போய் நின்று ஆசாரியன் மிருகங்களை பலியிட்டுட்டு அதை எரிக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா கறி இருக்கும், அழுக்கு இருக்கும். இது எல்லாமே ஆசாரியனுடைய கையில காலில் எல்லாம் படும். பலியிடும் போது ஆட்டோட ரத்தமும் இந்த ஆசாரியனோட கையில காலில் எல்லாம் படம் இல்லையா? அப்படியே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா செத்து போயிருவான். அங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீ தொட்டியில போய் உன்னை சுத்தம் பண்ணாம ஆசாரிப்பு கூடாரத்துல வந்துராத, தேவ பிரசனத்துல வந்துராத, நீ செத்து போயிருவ, நீ அழிஞ்சிருவ. ஹல்லேலூயா. அதனால நீ கிளீன் பண்றதுக்காக ஒரு தொட்டியை உனக்கு ஆசாரிப்பு கூடாரத்துல வைன்னு சொல்றாரு. இன்றைக்கு நம்மளை சுத்திகரிப்பதற்காக வெண்கல தொட்டியாய் தேவன் இன்றைக்கு நமக்கு முன் வைத்திருக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம். ஆராதனைக்கு வந்தவங்க வந்த உடனே இங்க பாட்டு நடக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுட்டு கை தட்டு பாட்டு பாட்டு பாடக்கூடாது. வந்த உடனே முழங்கால் படிட்டு பாவ அறிக்கை செய்து கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்த்து என் அக்கிரமங்களை எல்லாம் கழுவுகிற பரிசுத்த தண்ணீர் உம்முடைய ரத்தம் தான் ஆண்டவரேன்னு சொல்லி யார் யாரெல்லாம் மனம் பூர்வமா மனஸ்தாபப்பட்டு தன் பாவங்களுக்காக சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய எல்லா பாவங்களையும், ஆவி ஆத்துமா சரீரத்தில் இருக்கிற எல்லா கரைகளையும் எல்லா அழுக்குகளையும் இயேசுவின் ரத்தம் கழுவி பரிசுத்தப்படுத்த போதுமானது. அதனால ஆண்டவர் சொல்ற, மகளே நீ 10 மணிக்கு வா, 11 மணிக்கு வா, இல்ல ஆராதனை முடியும் போது நீ 12 மணிக்கு வந்தாலும் சரி, நீ இன்றைக்குள்ள ஆசீர்வாதத்தை சொந்தப்படுத்தினா நீ சிலுவையை நோக்கி பார்த்து உன்னை நீ சுத்திகரிக்காம கழுவாம நீ ஆராதனைக்குள்ளால நுழையாத. ஹல்லேலூயா. எப்ப ஆலயத்துக்கு வந்தாலும் ஒரு நிமிடம் தேவ சமூகத்திலிருந்து முழங்கால் படியிடணும். இங்க நிக்கிற ஊழியக்காரங்களை கனப்படுத்தல தேவ ஜனமே, ஆலயத்திலே வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனை கனப்படுத்தும்படியாக தான் ஒரு நிமிஷம் முழங்கால் படியிட்டு பாருங்க. உங்க தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்துவார். எத்தனை பரிசுத்தவான்கள், எத்தனை பரிசுத்தவான்கள் முழங்கால்கள் தள்ளாடி இருக்கிறது, முழங்கால நிற்க முடியாது. ஆனால் ஆண்டவருக்காக நிற்க தொடங்கும் போது அந்த முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக நின்று பாருங்க, முழங்கால நின்று பாருங்க, உங்க முழங்கால் முட்டு தேய்மானத்தை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு முடியலன்னு நம்ம அப்படியே இருந்துட்டு போறோம் பாருங்க. சாகிறது வரைக்கும் அப்படியே தான் இருந்துட்டு போவோம். தேவனுக்கு முன்னால பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறவர்களா இருக்கணும். ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி தொழுது கொள்ளுவாராம் தெரியுமா? இந்த நெத்தி இந்த பூமியில நிக்கிற படுகிற வரைக்கும் தன்னை குனிந்து தாழ்த்தி. ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீ பிரசவிக்கும் போது எப்படி தன்னை குனிந்து குனிந்தவா அந்த குழந்தையை பிரசவிச்சு எடுக்கிறாளோ அதே போல தேவ சமூகத்திலே பரிசுத்தவான்கள் தன்னை தாழ்த்தி குனிந்து ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள், நன்மையை சுதந்திரித்துக் கொண்டார்கள். எந்த ஆராதனை போனாலும் வந்த உடனே ஒரு நிமிடம் முழங்கால் படிட்டு பாவங்களை ஆராய்ந்து அறிக்கை செய்து சிலுவையை நோக்கி பார்த்து அந்த இரத்தத்தினால் கழுவுங்கப்பா என்று சொல்ற நிச்சயம் கிடைத்த எழும்பி உட்கார்ந்து கர்த்தரை ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல், கழுவாம வராதம்மா, செத்து போயிருவ. ஹல்லேலூயா. உயிரோட இருக்கிறது போல தான் இருப்ப, செத்தவளா இருப்ப. ஹல்லேலூயா. பார்க்கறதுக்கு நல்ல அழகா பிரகாசமா தான் இருப்ப, உள்ள ஆத்துமா செத்து இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆலயம், கழுவுகிற தருணம் தருகிறது ஆலயம். ஹல்லேலூயா. ஆமா, நாங்க என்னைக்கும் செவ்வாய்க்கிழமை முறைப்படி அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோட தொடங்குவோம், அப்புறம் பாவாரிக்கை செய்வோம், இயேசுவின் ரத்தத்துல கழுவு ஒப்பு கொடுக்கிற அனுபவத்தை எல்லாம் நாங்க துவக்கத்திலே வந்தவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். வர முடியாதவங்க பல காரணத்துல, பஸ்ஸுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், பல சூழ்நிலை இருக்கும், முடியாதவங்க எந்த ஆராதனை போனால் தனி ஜெபமா இருக்கட்டும், ஆலயத்துக்கு போனாலும் சரி, போனா முழங்கால் போட்டு சுத்திகரித்துட்டு அடுத்து போங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, சிலர் எல்லாம் ஆலயத்தில் வருவாங்க பாருங்க, நல்லா உறங்கி எழும்பி. ஹல்லேலூயா. ஆமாம். பாருங்க, ஒரு 40 நிமிஷம் ஒரு பிரசங்கம் ஓடும், அவ்வளவுதான் பிரசங்கம் கொடுப்பாங்க. 40 நிமிஷம் பிரசங்கத்தில் சரியா ஒரு தூக்கம் போட்டு அப்பா
அப்படி எழும்பி போவாங்க. ஹல்லேலூயா. யாரால தெரியுமா இப்படியெல்லாம் செய்ய முடியும்? ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறார் என்கிற அறிவில்லாதவங்க தான் அப்படி தூங்கி அழகாக காயா எழும்பி போவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கணும் ஆராதிக்கணும்னு வர்றவங்க தூங்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, என்னுடைய ஒரு ஆவிக்குரிய தோழி கடந்த நாட்களில் சொன்ன ஒரு சம்பவம். அவள் போய் கொண்டிருக்கிற ஒரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பம் ஆராதிக்க வருவாங்களாம். மாமனார், மாமியார், மருமக, இது 2 பிள்ளைங்க, அவன் அடுத்தது கல்யாணம் ஆகாத 2 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, இப்படி ஒரு பெரிய குடும்பம் அந்த ஆலயத்தில் ஆராதிக்க வரும். ஒரு வரிசையில் ஃபுல்லாக அந்த குடும்பம் தான் ஆலயத்துக்கு நிறைவாக இருக்கும். நல்லா ஜெபிக்கிற ஒரு குடும்பம் தான். அப்போ திடீர்னு மகனுக்கு திருமணம் ஆச்சுது. மகனுக்கு குழந்தை கிடச்சிட்டு. இப்போ குழந்தை பிறந்து பொம்பளை பிள்ளை அழகாக இருக்குது, வெளுவெளுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. ஆமாம், கண்ணு வச்சா எல்லாரும் அடுத்து கண்ணை திருப்ப மாட்டோம், அவ்வளோ அழகான பிள்ளைய 3 மாதம் கழித்து பிள்ளைய ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்க. இந்த குடும்பம் வரிசையாக ஆலயத்தில் இருக்குமாம் பாருங்க. பிள்ளைய வச்சுருப்பாங்க. வச்சுட்டு ஆராதனை தொடங்குறதுன்னு முடிகிறதும் பிள்ளைய அங்கே முதல் மாமியார் பிடிப்பணும், அடுத்தது அந்த குழந்தைய அம்மா பிடிப்பா, அடுத்த குழந்தைய மாமியார், இப்படியே குழந்தைய வரிசையாக மாறி 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 பிடிச்சிட்டே இருப்பாங்களாம். பார்த்தீங்க, அந்த ஊழியக்காரோட நிலைமையை நினைச்சு பாருங்க. ஐயோ, என்னால எல்லாம் முடியாது. ஹல்லேலூயா. அவரும் பொறுத்து ஏன்னா பெரிய குடும்பம், இந்த குடும்பத்தை இழந்துடக்கூடாதுன்னு பொறுத்து போயிட்டாரு. கடைசியாக ஒரு நாள் நடந்த பெரிய சம்பவம். குழந்தைக்கு பிறந்த நாள் 1 வயசு. அன்னைக்கு பிள்ளைக்கு வெள்ளை கலர் ஃப்ராக்கு, வெள்ளை கலர் ரீத்து, வெள்ளை கலர் செருப்பு போட்டுட்டு சர்ச்சுக்குள்ளே எல்லாரும் வந்து உட்காந்தாச்சு. அதே போல் தான் தொடக்கத்துலேருந்தே அவங்களுடைய அப்படின்னா இந்த 3 பேரும் இங்கே இருக்கிற 3 பேரும் ஒருக்கா கூட அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ஆராதனை கவனிச்சதில்லை. மகா வந்து கொஞ்சம் போது மாமியார் இங்கேருந்து ரசிச்சுட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஆமாம், மருமகா கொஞ்சம் போது இங்கே இருந்து அவன் அண்ணியார் அப்படியே ரசிச்சுட்டு இருப்பாளாம். அப்போ இந்த பிறந்த நாள் நேரம் இந்த சம்பவம் நடக்கு. எல்லாம் பிள்ளைய வெள்ளையில் அலங்கரிச்சுட்டு வந்தாங்க. சரி, போட்டிருக்க செருப்பு வெள்ளை செருப்பு பாருங்க. வெள்ளை செருப்பு மட்டும் இல்லை, அது கீன்னு சத்தம் கொடுக்குற செருப்பு. இப்போ விட்டா வைக்கணும். குழந்தை நடக்கும் பாருங்க. மாமியார்கிட்ட போவோம், அடுத்தது இங்கே அம்மாட்ட போவோம், அங்கே மாமிகிட்ட போவோம். அது போக கீ 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 அடுத்து மாமியார் இங்கே பிடிச்சோம் கீ 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 கீ. இங்கே நல்ல ஆராதனை போயிட்டே இருக்குது பாருங்க. அப்பவும் ஊழியக்காரர் பொறுத்துட்டாராம். சரி, இப்போ பிரசங்கம் வந்தது. ஹல்லேலூயா. பிரசங்கம் யாருமா இதே கீ 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 அவருக்கு பிரசங்கம் கொடுக்க முடியுமா? ஹல்லேலூயா. ஆராதனைக்குள்ளே நடக்கிற சம்பவங்களாக இப்போ அந்த ஒரு குடும்பத்தினால மற்றவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியலை. அந்த வார்த்தையில் உள்ள நன்மையை ஹல்லேலூயா மற்றவங்களால சொந்தப்படுத்த முடியல. அதனால அவருக்கு தான் தெரியும் அத்தனை ஜனங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கறதுக்காக எத்தனை நாள் அவர் ஜெபம் பண்ணிட்டு வருவாருன்னு. அந்த பாரம் இருக்கிறவங்க எப்படியே இருக்கட்டுன்னு விட்டுட மாட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ போதகர் சொல்லிட்டாரு, நீங்கள் கொஞ்சம் பிள்ளைய பிடிச்சி வச்சிடுங்க, அந்த செருப்பை கொஞ்சம் கலத்தி வச்சிடுங்க. இப்போ அந்த குடும்பத்துக்கு பயங்கர கோபம். எப்படி பாஸ்டர் எங்கள்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லலாம்? அப்போவே பிள்ளையை தூக்கிட்டு அம்மா கறி வெளியே போயிட்டாலாம். அப்புறம் அன்னைக்கு ஆராதனை முடிஞ்சோன குடும்பமே ஊழியக்காரரை சூழ்ந்துட்டு அவரை கேட்கக்கூடாத கேள்வி, இனி ஆலயத்துக்கு நான் வரமாட்டேன், போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இது இந்த ஆலயத்தின் நன்மையை இழந்தது யாரு? ஊழியக்காரர் இழந்தாரா, அந்த குடும்பம் இழந்ததா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறவனுள்ள எண்ணமே இல்லை. காட்டாத பாசம் எல்லாம் ஆலயத்தில் வச்சு தான் பெற்றோர்கள் காட்டுவாங்க. ஆமாம், 2 மணி நேரம் நீங்கள் நினச்சி பாருங்க. 2 மணி நேரம் வீட்டில் வச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், வந்த உடனே டிஃபன் பாக்ஸை திறந்துருவாங்க, உட்கார வைப்பாங்க. அப்போ தான் ஒரே சாப்பாடு கொடுப்பாருங்க ஆலயத்துக்குள்ளே இருந்து. ஒரு நாளும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிற இடம். ஹல்லேலூயா. இந்த சிறியவரில் ஒருவருக்கு இடர் இல்லாமல் உண்டாக்கினா நம்மளை எங்க தூக்கி போடணுமான்னு தெரியுமா? கடல்ல தூக்கி போட சொல்லல, சும்மா தூக்கி போட்டுறாத, கல்ல கட்டி தூக்கி கடல்ல போடு. ஒன்னால இன்னொரு விசுவாசிக்கு ஆலயத்தினால கிடைக்கிற நன்மைய தடைக்கு நீ ஏது வாட்டு நீ இருக்காத. உன் கொஞ்சலு, உன் பாசம், உன் நேசம் எல்லாம் வீட்டில். இது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இடம். அந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார்.
அது எவ்வளவு மேன்மையான இடம். அலட்சியம் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை குறித்த எந்த பயமே இல்ல, பக்தியும் இல்ல. அதனால்தான் நிர்விசாரம். வேதனைப்படாதுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ராஜாதிராஜ் மகிமையில் வாசம் பண்ணுகிறது. மனுஷரோடு வாசம் பண்ண முடியாத பிரசனத்திலே வாழுகிற தேவனாக்கும் நம்ம ஆராதிக்கும் போது இறங்கி வராரு. ஹல்லேலூயா. அந்த தேவன் பார்த்து ஆலயத்தில் வந்து துக்கப்பட்டுட்டு போய்விடக்கூடாது. இந்த ஆலயத்தை குறித்த சந்தோஷத்தோடு, இந்த ஆலயத்தில் ஜனங்கள் பயபக்தியோடு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் பார்த்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியம், இந்த ஆராதனை தான் கர்த்தருக்கு உகந்த ஆராதனை. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஆராதனை. கர்த்தருக்கு உகந்த ஆராதனை. உண்மையோடு ஆராதிக்கணும், ஆவியோடு ஆராதிக்கணும். ஏனோ தானோன்னு ஆராதிக்கிறது கர்த்தருக்கு உகந்த ஆராதனை இல்லை. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நான்காவதாக பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 27 அதிகாரம் 20 யாத்திராகமம் 27:20 ஆண்டவர் சொல்றார், குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. அல்லேலூயா. அடுத்தது ஆராதனையில் என்ன இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு சொல்லுங்க. நீங்க அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது நான் இதில் ஒரு வார்த்தையை வாசித்தேன். நீங்க வேற எதுவும் போகாங்க, நேரடியா வார்த்தையை சொல்லுங்க. ஜான்சி கவனிச்சிங்களா? ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆராதனை முறமா வாசல், பலிபீடம், தொட்டி, அடுத்தது வெரி குட், ஹல்லேலூயா, ஆமென், குத்து விளக்கு இருக்கணும். போட்டிருக்கா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்குள்ள பிரசங்கம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நான் பிக்சர் போட சொன்னேன். பிக்சர் பார்த்தாலே நம்ம கொஞ்சம் அப்படியே தூக்கம் குறையும், பார்த்தீங்களா? அதுக்காக அதை பார்த்துட்டே கேளுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து நாலாவதாக என்ன? குத்து விளக்கு இருக்க வேண்டும். விளக்கு இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆராதனையில வெளிச்சம் இருக்கணும். ஆசாரிப்பு கூடாரத்துல குத்து விளக்கு இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமா. ஆண்டவருக்கும் இருளுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் வெளிச்சமாய் பிரகாசிக்கிற தேவர். அவரை ஆராதிக்கிற ஜனம் வெளிச்சத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அதற்கு அடையாளமாக தான் ஆண்டவர் சொன்னார், நீ குத்து விளக்க வைக்கணும். பாருங்க, திடீர்னு வீட்டில் கரண்ட் போயிட்டுன்னு சொன்னா நம்ம எல்லாரும் எதை தேடுவோம்? ஒரு வெளிச்சம் கிடைக்கிறதுக்கு எதுடா வாய்ப்பா இருக்குன்னு தேடுவோம். முன்னால டார்ச் லைட்டை தேடிட்டு இருப்போம் பாருங்க. இப்ப டார்ச் லைட் எல்லாம் தேட வேண்டாம். நம்ம கையில இருக்கிற மொபைல்லே இன்னைக்கு வெளிச்சம் இருக்குது. எப்பவும் கையில தானே இருக்கும். உடனே பிடிச்சு நம்ம அமைக்கிடுவோம். வெளிச்சத்தை தேடுவோம். இருளை யாருமே விரும்ப மாட்டோம். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளிச்சமா இரு, நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க. நீங்களும் நானும் ஆண்டவர் எதற்காக அழைச்சார் தெரியுமா? உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கணும். ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற விளக்கா நீங்க இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, கர்த்தரை துதிச்சாச்சு, பாவ செஞ்சாச்சு, இப்ப இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டாச்சு. இப்ப பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்துல வந்தாச்சு. உங்க விளக்கு அணையாம இருக்கணும்னா, உங்க வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? இங்க பாடுற பாடலை கை தட்டி பாடி ஆராதிக்கணும். ஹல்லேலூயா, ஆமா. சும்மா ஏதோ பாடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கங்கே பார்த்துட்டு இருக்க கூடாது. இங்க பாடுற பாடல்ல உள்ள அந்த எழுத்துக்கள், அந்த வரிகள், அந்த வார்த்தைகளை உணர்ந்து கை தட்டி முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவர் ஆராதிக்கணும். அதுதான் குத்து விளக்கு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தில் வருகிற குத்து விளக்காக நீங்க வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்றால் இங்க ஆராதிக்கிற ஆராதனையின் பாடல்களை உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த. சிலரெல்லாம் பாடுவாங்க பாருங்க, இருதயம் அங்க வேற எங்கேயோ இருக்கும் பாருங்க. சிலிண்டர் ஆஃப் பண்ணனா, என் பிள்ளை இன்னைக்கு சாயங்காலம் வருவான், பத்திரமா வந்து சேர்ந்துருவானா, இன்னைக்கு சாயங்காலம் கடன் கட்டணும், அதுக்கு பணத்தை எப்படி பரட்டணும், அப்படியே இருந்துட்டு சும்மா அப்படியே நடத்துறவங்க எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு அப்படி கை தட்டுவாங்க. இல்லை இல்லை இல்லை, உங்க விளக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அணையாம இருக்குன்னா முழு உள்ளத்தோடு தான் கை தட்டி பாடணும்.
கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு பாட்டு முடியும் போது அந்த பாட்டு முடிவில் நீங்கள் ஆண்டவரோட ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கிற ஒரு ஆராதனையாக இருக்கணும். ஆண்டவரோட ஒரு உறவில் நீங்கள் இணைக்கிற பாடல் நேரமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி பாடும்போது பாருங்க, நம்முடைய இருதயம் பார்த்தீங்கன்னா திறக்கப்படும். இப்போ அந்த மியூசிக்னால நம்ம ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பாடுறதில்ல, இல்லை இங்கே சொல்கிற வார்த்தையினால ஒரு உணர்வடைகிறது இல்லை. அந்த ஆராதனை முழுமையாய் நீங்கள் உள்ள போகும்போது உங்க இருதயம் அவருடைய அன்பினால நிரப்பப்படும். உங்க இருதயம் திறக்கப்படும் பாருங்க. அங்க தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படும். அங்க ஒரு எண்ணெய் ஊற்றப்படும் பாருங்க. அங்க ஒரு அபிஷேகம் நம்ம மேல இறங்கும் பாருங்க. எப்படிப்பட்ட இருள் நமக்குள்ள இருந்தாலும் அந்த அபிஷேக எண்ணெயினால் அந்த இருள் மாற்றப்படும். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, எப்போ ஒரு விளக்குன்னு சொன்னா அணைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. ஆமா, காற்றடிச்சுனா விளக்கு அணைஞ்சிரும். அல்லேலூயா. ஆமா, எண்ணெய் குறைஞ்சிட்டுனா விளக்கு அணைஞ்சிரும். ஹல்லேலூயா. ஆனா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற விளக்கு ஒரு காலும் அணையாது, ஒருபோதும் அணையாது. 24 மணி நேரம் அந்த விளக்கு எரிந்து பிரகாசித்து கொண்டே இருக்கும். ஆசாரிப்பு கூடாரம் முழுவதும் அந்த வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அதுதான் தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும். நீங்க ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி ஆராதிக்கும் போது உங்களுக்குள் இருக்கிற இந்த விளக்கு எந்த காற்றடிச்சாலும், எந்த மழை பெஞ்சாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அணைவதற்கே கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால் நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற விளக்கு. ஹல்லேலூயா. நீங்க நெறிந்த நாணலை போலவெல்லாம், மங்கீரிய திரியை போலவெல்லாம் ஆசாரிப்பு கூடார தேவ சமூகத்தில் வந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது ஒன்று கூட அவருடைய விசேஷித்த எண்ணெயினால் நம்மை நிரப்பி மறுபடியும் எழும்பி பிரகாசிக்க வைக்கும்படியாக ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு ஆராதனை நேரத்தில் கர்த்தர் ஊற்றுவார். அதுதான் குத்து விளக்கின் மேன்மை. ஓ, என்னை உங்களை யாரும் பிரகாசிக்க வைக்க வேண்டாம் தேவ ஜனமே. எந்த மனிதர்களும் உங்களை பிரகாசிக்க வைக்க வேண்டாம். நீங்க தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு விளக்காய் இருப்பீர்களானால் உங்களை என் தேவாதி தேவனே உங்களை பிரகாசிக்க வைக்க போதுமானவர். அதை எந்த மரக்காலிலும் மூடி வைக்க முடியாது. அது விளக்கு தண்டிலே வைக்கப்பட்ட விளக்கை போல அநேகரை பிரகாசிப்பிக்கிற வெளிச்சமாய் மாறும். அதுதான் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற குத்து விளக்கின் மேன்மை. நீங்கள் ஒவ்வொருவரும் குத்து விளக்காய் தேவன் உங்களை தெரிந்து கொண்டு அழைத்து வந்திருக்கிறார். ஆராதனை குத்து விளக்குகள் வேண்டும். ஹல்லேலூயா. அணையாத பிரகாசம் கொடுக்கிற குத்து விளக்குகள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போதுதான் ஆராதனையில் உள்ள ஆசீர்வாதத்தை நம்ம சொந்தப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. வாய் திறந்து ஆராதிக்காம கர்த்தரை துதிக்காம வந்துட்டு போனா அப்படியே அன்னைக்குள்ள ஆசீர்வாதம் நமக்கு வேஸ்ட் தான். ஹல்லேலூயா. கர்த்தரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி ஆராதிக்க 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 ஹல்லேலூயா. நம்மளை பிரகாசித்து எரிய கர்த்தர் வைக்க போதுமானவர். ஹல்லேலூயா. அதான் இன்றைக்கு ஒரு பாடல் பாடணும் பாருங்க. கனமும் மேன்மையும் அவரால் தான் வரும். எந்த ஒரு மனிதராலும் நமக்கு கனத்தையும் மேன்மையும் தர முடியாது. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, நான் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற குத்து விளக்கு ஆண்டவரே. இந்த குத்து விளக்கில் இருக்கிற வெளிச்சம், ஆசீர்வாதம், பிரகாசம், நன்மை, மேன்மை ஒரு பொழுதும் மாறிவிடக்கூடாது. எப்பொழுதும் எனக்குள் இருந்து எரிந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு பக்தன் சொல்லுகிறான் பாருங்க, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகம் பாருங்க, பாவம், இது வேதனை, துன்பம், கஷ்டங்கள் நிறைஞ்ச உலகம். இன்றைக்கு ஆராதித்துட்டு ஒரு வாரம் நம்ம உலகத்துல தான் வாழ போறோம். அந்த நேரத்தில் நிறைய நேரம் நம்ம விளக்க அணைக்கிறது போல உள்ள சூழ்நிலைகள் வரும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒழுங்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கிறவர்களாய் இருந்தால் ஹல்லேலூயா, நம்ம விளக்கு ஒரு பொழுதும் அணைந்து போக என் தேவாதி தேவன் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா ஆசாரிப்பு கூடாரத்திலே கர்த்தர் என்ன வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஹல்லேலூயா. மேஜையின் மேல் சமூக தப்பங்களை
வைக்க கடவாய். ஹல்லேலூயா. ஆராதனையில ஆமென், ஹல்லேலூயா, அப்போ வைக்க கடவாய்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆராதனையில நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கிற மகிமைப்படுத்துகிற ஒரு இருதயம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நன்றி உள்ள ஒரு இருதயம். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் என்ன சொல்றாரு? சமூக தப்பங்களை மேஜை மேல், ஆசாரிப்பு கூடாரத்துல சமூக தப்பங்களை வைக்கணும். பாருங்க, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆண்டவரை தொழுது கொள்கிறதுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்கள் எல்லாம் பிள்ளைங்கள், ஆம்பளை பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு தொழுது கொள்கிறதுக்காக ஆலயத்துக்கு போவாங்க பாருங்க. அப்போ போகும்போது இந்த பிள்ளைய கேட்கும், அப்பா அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தில் அப்பம் சுட்டு வச்சிருக்குல்ல, ஏன்பா அங்கே அப்பம் சுட்டு வச்சிருக்கு கேட்கும். கண்டிப்பாக கேட்க நம்ம பிள்ளைங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த இடத்துல இப்போ ஒரு கொஞ்சம் நான் வந்து சப்பாத்தி எல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருந்தா கொஞ்சம் ஞானம் உள்ள பிள்ளைங்கெல்லாம் நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன் அங்கே அதை வச்சிருக்கு, ஏன் அங்கே அதை வச்சிருக்கு கேட்பாங்க தானே? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? ஆலயத்தில் அப்பம் சுட்டு அடுக்கி வச்சிருக்குது. அப்போ பிள்ளைங்க கேட்கும்ப்பா எதுக்குப்பா அங்கே அப்பம் சுட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கேட்பாங்க. அப்போ இந்த அப்பா என்ன சொல்லுவார்? அப்படி அந்த அப்பத்தை குறித்த ஒரு பெரிய கதையே இருக்குது தெரியுமா உனக்கு, நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு ஆசாரிப்பு கூடாரத்துக்கு கூட்டிகிட்டு போன அப்பா பிள்ளைக்கு இந்த அப்பத்தை குறித்த உள்ள கதையை கதை இல்லை சம்பவத்தை அழகா சொல்லி கொடுப்பாரு. பாருங்க, நம்ம தாத்தா எல்லாம் இருக்காங்க இல்லையா, தாத்தா பாட்டியெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வனாந்தரத்தில் நடந்தாங்க, 40 வருஷம் நடந்தாங்க. இப்போ பிள்ளைய கேட்கும், 40 வருஷம் நடந்தாங்களா? 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தா அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கப்பா கேட்டிருப்பாங்க பிள்ளைங்க. நல்ல நம்மளோட அறிவுள்ள பிள்ளைங்க கேட்டிருப்பாங்க. 40 வருஷம் வனாந்தரத்தில் ஹோட்டல் இருந்ததா, டீ கடை இருந்தா பிள்ளைங்க கேட்பாங்க. நம்ம கேட்க மாட்டோம், பிள்ளைங்க கேட்கும். ஆமாம், இவங்க என்ன செஞ்சாங்க சாப்பாட்டுக்கு? அப்போ இந்த அப்பா சொல்லுவார், அப்பா டீ கடையே இல்லை, இது ஹோட்டலே இல்லை, இவங்க வேலையும் செய்யல, ஆனா இவங்க ஒரு நாள் கூட பசியோடே தூங்குனது கிடையாது. அப்போ பிள்ளைய கேட்கும், எப்படி ஒண்ணுமே இல்லை, எப்படி பசி இல்லாம தூங்குனாங்க? அதுவா, ஒவ்வொரு நாளும் காலையில அந்த வனாந்தரத்துல சின்னதா அப்பம் போல நல்ல இனிப்பு சுவையோட அப்பம் வந்து வானத்துல இருந்து விழுந்து கிடக்கும். அதை எடுத்துதான் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் 40 வருஷம் சாப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. இத அப்பா பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாரு. ஐயோ, 40 வருஷம் ஒன்றும் இல்லாமல் வனாந்தரத்தில் ஆண்டவரால் போஷிக்க முடியும்னா என்னையும் என் ஆண்டவர் போஷிப்பார், என்னையே ஆண்டவர் ஒரு குறைவில்லாமல் நடத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த அப்பம் ஆசாரிப்பு கூடாரத்தில் கொடுக்கும். அதை நினைத்து பிள்ளைகள் நன்றியோடு கர்த்தரை துதிப்பார்கள். அதை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்திலே அப்பத்தை வை என்று கட்டளையிட்டார். இன்னைக்கு எத்தனை நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். ஆராதனையில நன்றி உள்ள இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்கு தான் அப்பத்தை வச்சார். ஒரு நாள் செய்த நன்மையை தலைமுறைகள் நினைவு கூர்ந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். அந்த நன்றி உள்ள இருதயம் ஜனங்களுக்கு இருக்க வேண்டும். அதை கர்த்தர் எதிர்பார்த்தார். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சிருக்காரு. ஹல்லேலூயா. அதை நினைச்சோன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த இருதயம் உடையாம இருக்கவே செய்யாது. ஆண்டவர் ஆராதிக்கும் போது நன்றியுள்ள இருதயத்தோடு கண்ணீர் விட்டு ஆராதிக்காம நம்மளால இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன் நம்ம ஆராதிக்கும் போது நம்முடைய இருதயம் கடினப்படுதுன்னு சொன்னா, நம்ம இப்ப ரீசெண்டா எதிர்பார்க்கிற நன்மை நம்முடைய வாழ்க்கையில நடக்க காலம் தாமதிக்கும் போது ஆண்டவரை நன்றி உள்ள இருதயத்தோடு துதிப்பதற்கு இருதயம் நமக்கு ஒத்துக்கொள்ளாதபடி இருக்கிற காரணத்தினால் இதுவரைக்கும் செஞ்ச காரியங்களை நினைத்து நன்றி சொல்லி அவரை துதிக்கும் போது இனி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளையும் அவர் நமக்கு செய்ய போதுமானவர் என்கிற விசுவாசம் ஆராதனையிலே தேவ ஜனங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் ஆராதனையில் எதிர்பார்க்கிறார். பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும், ஜெபிச்சிருப்போம், நமக்கு ஆண்டவர் திருமணத்தை நடத்தி தந்திருப்பாரு. குழந்தை பாக்கியத்தை கேட்டிருப்போம், வேலையை கேட்டிருப்போம், படிப்பை கேட்டிருப்போம், எல்லாம் நடத்தி தந்திருப்பாரு. ஹல்லேலூயா. இப்போ ஒரு 10-20 நாளைக்கு முன்னால சில காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருப்போம். அது உடனே நடக்கலைன்னா நம்ம ஆராதனையில வந்து இறுதியாக கடினப்பட்டுரும். ஆண்டவர் ஆராதிக்க மாட்டேன், துதிக்க மாட்டேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னால ஆண்டவர்கிட்ட கேட்டு நன்மையை பெற்றிருந்தாலும் அந்த நன்மை எல்லாம் ஆலயத்தில் வரும்போது சொல்லி 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 அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கணும். ஹல்லேலூயா.
ஆமென். அது ஆராதனை ஒரு பகுதி. நன்றியுள்ள ஆராதனை, நன்றியுள்ள இதயத்திலிருந்து வெளிப்படுகிற ஆராதனை ஒரு பகுதி, தேவன் விரும்புகிற ஆராதனை. ஹல்லேலூயா. ஆமென். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்துல வந்து கேட்டாங்க பாருங்க, ஆண்டவரே குஷ்டரோகம் சரீரம் முழுவதும் புண்ணா இருக்குது, எந்த மனுஷர்கிட்ட போய் நிற்க முடியலை, எங்களை எல்லாரும் ஒதுக்குறாங்க, எங்களுக்கு ஒரு விடுதலை தரணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டுனாங்க. ஆண்டவர் மனதுருகி அந்த 10 பேருடைய குஷ்டரோகத்தை மாற்றினார். சிறு பிள்ளைகளுடைய சரீரம் போல மாறினது பாருங்க. அவங்களுக்கு இருந்த அந்த மனிதர்களோடு பழக முடியாதபடி இந்த தடைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி சந்தோஷமா, இப்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா 10 பேரும் நன்மையை பெற்றுட்டு ஒருத்தன் மட்டும் திரும்பி வந்தான். 9 பேர் போயிட்டான் பாருங்க, ஒருத்தன் மட்டும் திரும்பி வந்தான். எனக்கு நன்மை செய்தவர் எங்க இருக்காரு, அவரை தேடி போய் அவருக்கு நான் நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. அதுதான் அந்த ஆராதனை கர்த்தர் எதிர்பார்க்கிறது. எனக்கு நன்மை செஞ்சிருக்காரு, நான் ஆலயத்துல வந்து நன்றி சொல்லணும். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில இந்த ஊழியத்தின் மூலமாக எத்தனை பேருடைய வாழ்க்கையில நன்மை நடந்திருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. நன்மை நடக்கிறது வரைக்கும் தான் அந்த இடம் வேணும். நன்மை நடந்ததுக்கு பிறகு இந்த இடம் வேண்டாம். இங்க ஆண்டவர் ஆளுகை செய்கிற ஆண்டவர் ஆராதிக்கணும், நன்றி சொல்லணும், எதுவுமே இன்னைக்கு வேண்டாம். எங்களுக்கு நன்மை நடந்தாச்சு. ஹல்லேலூயா. ஆமா, சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா விடுதலை பெற்றுருவாங்க, அதுக்கு பிறகு உலக ஓட்டத்துக்கு ஓடுவாங்க. ஏதாவது பின்னும் பிரச்சனை தாக்கம் வரும் பாருங்க, அப்போ இங்க இப்படி ஒரு இடம் இருக்கு இல்லையான்னு திரும்பி வருவாங்க பாருங்க. வந்தோடனே சொல்லுவாங்க, நீங்க ஜெபிச்ச தூக்கி விட்டது போல இருக்கு, அதான் வந்துடு. நம்மளாம் ஜோம் பண்ணி தூக்கி விட்டு ஆண்டவருடைய கிருபையில தூக்கி விடுவோம் பாருங்க, பின்ன ஓடுவாங்க. 6 மாசம் ஆள் அட்ரஸே இருக்காது, அப்புறம் பின்ன நிறைஞ்சி வருவாங்க தூக்கி விடுறதுக்கு. ஹல்லேலூயா. உலகத்துக்குரிய எல்லா ஆசாபாசங்களை தேடி போயிட்டு அதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவரை இன்னைக்கு நிறைய பேரு ஆமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. நன்றி சொல்ற இருதயமே இல்ல, ஆராதிக்கிற எண்ணமே இல்ல. என்ன விடுதலையாக்கின என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லி ஆராதிக்கணும்னு உள்ள எண்ணம் ஆலயத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேடி வந்த அந்த ஒரு குஷ்டரோகியை போல நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்களாய் நாம இருப்போம். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கு 6வது 1 யாத்திராகம் 30:1 பார்த்தீங்கன்னா தூப பீடம், ஆசாரிப்பு கூடாரத்திலே தூப பீடம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்களா என்னென்ன இருக்கணும்னு? ஆண்டவர் நீங்க நான் நம்பர் 1 சொல்லுவேன், நீங்க எல்லாம் சொல்லணும். ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? பிரசங்கம் புரிஞ்சுதா? முதலாவது ஆசாரிப்பு கூடாரத்தில் என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஒரே வாசல். ஹல்லேலூயா. ஏக வாசல். 2வது பலிபீடம். 3வது ஆமே. 4வது வெரி குட், சூப்பர், நல்லா கவனிக்கிறீங்க. 5வது சமூகத்து அப்பம். 5 தூபபீடம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் தூபபீடம். வாசிப்பீங்களா? யாத்திராகம் 30:1. தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும். ஹல்லேலூயா. அப்ப தூப பீடத்தை நீ ஆசாரிப்பு கூடாரத்துல உண்டாக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தூப பீடத்தில் வந்து எப்பவுமே அக்கினி எரிஞ்சிட்டே இருக்கும் பாருங்க. அப்போ ஆசாரியன் என்ன பண்ணுவார், இதுலேருந்து தூப கலசத்தில் கொஞ்சம் அக்கினி எடுத்து அதில் தூப வர்க்கங்களை போட்டு அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலேருந்து இப்படியே அசைவாட்டுவார் பாருங்க. அசைவாட்டும் போது அந்த தூப வர்க்கத்திலிருந்து அந்த மனம், அந்த வாசனை அப்படியே ஆசாரிப்பு கூடாரத்தில் அப்படியே எழும்பும் பாருங்க. அப்படியே அந்த ஆசாரிப்பு கூடாரம் முழுவது தூப வர்க்கத்தால் அந்த அந்த வாசனையினால் நிரம்பி இருக்கு. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் இங்க ஆசாரியன் வந்து அப்படியே தூப கலசத்தில் தூபம் காட்டும் போது வருகிற வாசனைய அங்கிருந்த ஆண்டவர் அழகா சுகந்த வாசனையை முகர்ந்து கொண்டே இருப்பாராம். உங்க ஆராதனை ஆண்டவர் சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் புகழ்ச்சியோடும் ஆலயத்துக்குள் நுழைந்து பாவ அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பாடுகிற பாடல்களை உணர்ந்து கரங்களை தட்டி ஆராதித்து நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அதன் பிறகு உங்க வாழ்க்கையில என்ன தேவை என்பதை தேவ சமூகத்தில் சொல்லி விண்ணப்பம் பண்ணும்போது உங்க ஆராதனை என் தேவன் சிங்காசனத்திலிருந்து சுகந்த வாசனையாய் அவர் முகர்ந்து
கொண்டு ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் உங்களை அவர் திருப்தியாய் அவர் அனுப்புவார். அந்த நேரத்திலே தேவ சமூகத்தில் இறங்குகிற அந்த பேர் இன்ப நதி உங்களுடைய தாகங்களை தீர்த்து உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வாழும்படியான பலத்தையும் கிருபையும் தருவதால் தேவ ஆலயத்தின் நன்மை ஆலயம் கர்த்தர் தங்கும் வீடாய் இருக்கிறபடியால் இந்த வீட்டில் உள்ள நன்மையினால் உங்களை கர்த்தர் திருப்தியாய் அனுப்புவார். எத்தனை பேருக்கு வாஞ்ச தேவ ஜனமே, நான் ஆராதிக்கிற ஆராதனை என் தேவன் சிங்காசனத்திலிருந்து சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொள்ளணும். எத்தனை பேருக்கு அந்த விருப்பம்? எந்த மனிதனை ஆராதனை பார்த்து புகழவே வேண்டாம், பெருமைப்படுத்த வேண்டாம். என் ஆண்டவர் ஆராதனை முகர்ந்தா போதும். என் உள்ளம் இருதயம் என்கிற பலிபீடம் சுத்திகரிக்கப்பட்டு இந்த பலிபீடத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த வார்த்தை என் தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தையாயிருந்து என் தேவன் அதை முகர்ந்து கொள்ளுகிறதாய் நான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஏக்கம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வருவதாக தேவஜனம். எப்போ தனி ஜபமா இருக்கட்டும், ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற ஆராதனையா இருக்கட்டும், உங்க ஆராதனை சுகந்த வாசனையாய் தேவன் முகர்ந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஏக்கத்தோடு அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆராதிப்போம் தேவஜனமே. அவர் முகர்ந்து கொண்டால் ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை இந்த தரத்திலே இருக்காது. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை அவர் பிரியப்பட்டு விட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இந்த அனுபவத்திலே இருக்காது. இன்று முதல் வந்தது மாதிரி நம்ம திரும்பி போகக்கூடாது. ஆலயத்தின் சம்பூர்ணத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் நம்ம போகணும். ஆலயத்தில் தெய்வீக கிருபை இருக்கு, தேவனுடைய அன்பு இருக்கு, நிறைவான நன்மை இருக்கு, தெய்வீக ஆசீர்வாதம் ஆலயத்தில் இருக்கு. இதை நீங்களும் நானும் உங்க குடும்பம் உங்கள் பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தின் மூலமாக சுதந்திரித்துக் கொள்வார்களா என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே இந்த வார்த்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா.